ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேல் விலாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு பங்குனி உத்திரம். இந்த நல்ல நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமான் சிலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனால ரொம்ப நம்மளுக்கு பலன் ரொம்பவே ஜாஸ்தி. 100 பௌர்ணமிக்கு ஈக்குவல் நாளைக்கு வர பங்குனி உத்திரம். உங்கள் வீட்டில் வேல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். திருமண தடை இருக்கிறவங்க, தோல் நோய் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது அதில் காரிய தடை வர்றது, இதுக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு பங்குனி உத்திர நாளில் நீங்கள் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடுறதுனால நீங்கள் என்ன வேணுனீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். முருகரை வணங்கும் போது பல சோதனைகள் வந்தாலும் முருகர் எப்போதும் யாரையும் கைவிட மாட்டார். இந்த முருகரை கும்பிடும் போது பல சோதனைகள் வரும்போது நீங்கள் தயவு செஞ்சு முருகரை கும்பிடுறத மட்டும் விட்டுறாதீங்க. யார் யாருக்கு என்னென்ன எப்போது கொடுக்கணுன்றது முருகருக்கு தெரியும். கண்டிப்பாக அப்பப்போ உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நாளைக்கு பங்குனி உத்திரத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. முருகரை நீங்கள் முழுசாக சரணாகதி அடைஞ்சிருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் 100% அது கண்டிப்பாக நடக்கும். எது இருந்தாலும் அது முருகர்கிட்டே விட்டுருங்க. முருகர் மேலே துளி அளவும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். துளி அளவு 1% சந்தேகம் இல்லாத 100% நம்பிக்கையோடு முருகர்கிட்ட வேண்டுதல் வைங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் வெற்றிலை தீபமும் நாளைக்கு வீட்டில் ஏற்றுங்க. சஷ்டி, பங்குனி உத்திரம், கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாளில் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுனால ரொம்பவே பலன் அதிகம். 6 வெற்றிலை எடுத்துக்கின்னு அதோடைய காம்பு பகுதி எடுத்துக்கின்னு ஒரு அகல் விளக்கில் அந்த வெற்றிலை உடைய காம்பு பகுதியை மட்டும் போட்டுட்டு நெய் தீபமாக நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். செவ்வாய்க்கிழமையில் இந்த வெற்றிலை தீபத்தை ஓர டைமில் ஏற்றுங்க. காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9 இந்த 3 டைம்லேயும் நீங்கள் வெற்றிலை தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் பணம் வர்றது, எங்கேயாச்சும் பணம் நீங்கள் கடன் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கடன் வசூலாகிறது, அதுக்கப்புறம் திருமண தடைகள் எல்லாமே சரியாகும். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதல் வச்சு இந்த வெற்றிலை தீபத்தை 6 வாரம் தொடர்ந்து ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்கும். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.